பாவத்தையே பார்க்காதவரு மனுஷனா வந்து குமாரனா இருந்து எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயா, நான் சொல்றேன், நீங்க தயவு செய்து இயேசு நமக்காக செஞ்சது 1-2 கிடையாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன எல்லாமே நீ எதையுமே என்னுடைய அனுமதி இல்லாம எங்கேயும் போகாத, என்னுடைய ஐடென்டிட்டி கார்டு இல்லாம நான் இல்லாம நீ எதையும் செய்யாத. உனக்கு பிரச்சனை, போராட்டம், மனத்தனம், மன சஞ்சலம் தான், மன அவமானம் தான். இயேசு இல்லைன்னா நீ ஜெயமா வாழ முடியாது. இங்க எழுதப்பட்டிருக்கோ இல்லையா, உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்குதா? யோசிச்சு பாருங்கய்யா. நம்ம வந்து அதான் 10-11 நம்ம நினைக்கிறோம். காலம் செல்லாது, இனி நேரம் செல்லாது. நீங்க நம்ம கட்டின ஆலயத்தை பார்க்க ஆண்டவர் வரமாட்டார். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்க்க ஆண்டவர் வரமாட்டார். நம்ம போட்டிருக்கிற சொத்துகளையும் ஆஸ்திகளையும் இயேசு பார்க்க வரமாட்டார். நியாயாதிபதி வருவார். அல்லேலூயா. இனியும் நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்க. வசனம் சொல்லுது, தீட்டுள்ளதும் அருவருப்பும் ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்குன்னா என்ன பண்ணணும்? வசனத்தை நல்லா படிக்கணும், இயேசுவுக்கு பிரியமா வாழணும். ஏன்னா இயேசு இல்லாம நித்திய ஜீவனில யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது யார் சொல்லுவா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை திடீர்னு அண்ணன் தம்பிக்கு அப்பா இல்லையா, ஒரு அண்ணன் தம்பி பேர்ல கையெழுத்து இருந்தா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? என் கையெழுத்து இல்லாம நீ என்ன பண்ண முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றாரு, என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசு இல்லாமல் வாழ்க்கை இல்லை, இயேசு சொல்லாம எதையுமே செய்ய முடியாது. அதான் அதனுடைய அர்த்தம். நான் இல்லாம எது செய்தாலும் உனக்கு சக்சஸ் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை அல்லாமல், ஆண்டவர் இல்லாம, இயேசு இல்லாம நீங்க எந்த காரியத்தையும் சக்சஸா முடிக்க முடியாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு இல்லாம நீங்க எந்த காரியத்துக்கெல்லாம் போனாலும் அதெல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும். அதுல எந்த ஒரு வெற்றி இருந்திருக்காது. எப்போ நீங்க ஜெபம் பண்ணி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எப்போ நீங்க இயேசுவை கூட்டிட்டு போய் செய்ய நினைக்கிறீங்களோ, அப்போ உங்க வாழ்க்கையில ஜெயம் வந்திருக்கும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. யார் இது? இந்த வார்த்தை யார் சொல்லுவா? என்ன இல்லாம நீ ஒன்னும் செய்ய முடியாது சொல்லுவாங்கல்ல சில நேரத்துல. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது பிரதர். என் கையெழுத்து இல்லாம அவங்க என்ன பண்ண முடியாது, சொத்தை ஆட்டே போட முடியாதும்பாங்க. எப்படி? என் கையெழுத்து இல்லாம யாருமே எடுக்க முடியாதும்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தன் வாய்களை திறந்து இது போல காரியத்தை அங்கே சொல்வதை பார்க்க முடிகிறது. ஏன் அவர் சொல்ல காரணம் என்ன? எதுக்காக அவர் அப்படி சொல்லணும்? நிறைய பேருக்கு தெரியல. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லணும், நான் இல்லாம எதையும் செய்யாதீங்கன்னு? ஏராளமான காரியங்கள் இருக்கு. இயேசு இல்லாம ஆசீர்வாதம் இல்லை, இயேசு இல்லாம நன்மை இல்லை, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. எந்த ஒரு மனுஷனிடத்துல இயேசு இல்லையோ அவன் வாழ்க்கையில எப்பவும் டென்ஷனும் டிப்ரெஷனும், எப்ப பார்த்தாலும் எதையாவது எதிர்பார்த்துட்டே தாங்க இருப்பான். எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு இருக்காரோ ஒரு சமாதானமா இருப்பான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல நான் புது வெளிப்பாடாவே சொல்றேன், நீங்க ஆண்டவரை அதிகமா தேடி தேடி கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடி தேடி வர வர நீங்க எந்த பலவீனத்துக்காக எந்த ஊழியக்காரனையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், புரியுதா? நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல அதிகமா டைம் கிடைக்கிற நேரம்லாம் நீங்க ஆராதிச்சு கர்த்தரை துதிச்சா
நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி யாரையும் வீட்டுக்கு வர வேண்டிய தேவையில்லை, எந்த ஆஸ்பத்திரி கூட போக வேண்டியது இருக்காது. நீங்க எப்போ இந்த இடத்துல வந்து தேவனை ஆராதிக்காம கனவீனப்படுத்துற மாதிரி டைம் இருந்தும் நம்ம கர்த்தரை ஆராதிக்காம இருக்கிறோம்னு சொன்னா, நீங்க எடுத்ததுக்கெல்லாம் ஊழியக்காரனையும் கூப்பிடணும், எடுத்ததுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி போகணும். இன்னைக்கு எழுதி வச்சுடுங்க. ஆமென், அல்லேலூயா. உண்மை சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி பேசுனதில்லை, இன்னைக்கு நான் இது யூடியூப்ல போகுது, நான் சொல்றேன். எப்போ கர்த்தரை ஆராதிக்க உங்களுக்கு டைம் கிடைச்சி, எப்போ உங்க வீட்டு பக்கத்துலயோ உங்க வேலை ஸ்தல பக்கத்துலயோ கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு டைம் கிடைச்சி நீங்க கர்த்தரை ஆராதிக்கலன்னா, நீங்க அடிக்கடி டென்ஷன், டிப்ரெஷன், இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படின்னு யோசிச்சுக்கிடுங்க. எங்கெல்லாம் நீங்க தேவனை மகிமைப்படுத்தி, இப்போ பிள்ளைகள் வந்திருக்கு, அவங்க சிஸ்டர் வந்து சொன்னாங்க, படப்பை உள்ள இருந்து வந்தேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு மளிகை கடை இருக்கு, அவர் எல்லா கூட்டத்துக்கும் வருவார். அப்போ சமீபத்தில் சொல்லும் போது அவர் யோசிச்சாராம், என் மனைவி கன்சீவ் ஆயிட்டா நான் வந்து எப்படி கடையை மூடிட்டு ஜெபத்துக்கு போவேன்னு நினைச்சாராம். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்குள்ள வர வர உங்க வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, என்ன இல்லாமல் நீ ஒன்னும் செய்யக்கூடாது, முடியாது, நடக்காது. இயேசு இல்லாம எதையுமே என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. எங்க போனாலும் இயேசு, என்ன செஞ்சாலும் இயேசு, இயேசுவை முன்னாடி வைங்க. அதுக்குதான் நான் உங்களிடத்துல இன்னைக்கு பேச போகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல. யோவான் 5:22 வாசிங்க. பிதாவை கனம் பண்ணுகிறது போல, பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றார் பாத்தீங்களா? ஏன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்னை இல்லாமல் ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு ஏன் சொல்றாருன்னா, ஒவ்வொரு மனுஷருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்காத அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? குமாரனிடத்தில் இருக்கிறது. நீங்களும் நானும் செய்யறவ அக்கிரமம், நீங்களும் நானும் செய்யறவ பாவம், நீங்களும் நானும் செய்யறவ கீழ்ப்படியாதது, தேவனுடைய வசனத்தை கேட்காம, தேவனுக்கு பிரியமா நடக்காம, உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரித்து வாழ்றோமே, இதுக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு யார் கையில் இருக்கிறது? குமாரன் கையில இருக்குது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, எனக்கு நியாய தீர்ப்பு அதிகாரம் இருக்கு, நீ என்ன கூட்டிட்டு எங்கேயும் போன்றார். கை தட்டுங்க பார்க்கலாம். புரிஞ்சதுனா சொல்றது? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்க, பயங்கரமான ஃபைட் நடக்குது. இப்போ இந்த சண்டையை நிறுத்தணும். அப்ப சொல்லுவாங்க, இந்த பர்சனை கூட்டு போனா அந்த சண்டையை, ஏன்னா இந்த பர்சன் தான் என்ன பண்ணுவாரு? செவி சாய்ப்பாரு. இந்த ஐயா சொன்னா அவர் கேட்பாரு, இந்த ஐயா சொன்னா அவர் சண்டை போட மாட்டாங்க, அதனால இவரை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. மீறி தாண்டி போனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அதே போல பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு என்னன்னா, நியாயம் இருக்கிற பொறுப்பு. உங்களை என்னையும் நியாயாசனத்துல நீதிபதியாய் நிறுத்தும் போது நமக்கு ஏற்ற காரியங்களை செய்யறதுக்கு அந்த பெரிய வல்லமை கொடுத்ததுனாலதான் இயேசு சொல்றாரு, என்னை இல்லாமல் ஒன்று செய்யக்கூடாது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல என்ன விஷயம்னா, பிதா சிலர் மேல இரக்கம் வைத்தார், குமாரன் எல்லார் மேலே இரக்கம் வைத்தார். பிதாவாகிய தேவன் சிலர் மேலதான் இரக்கம் வச்சார். நான் வேதத்தில் அது நிறைய காண்பிச்சு கொடுக்க முடியும், நமக்கு நேரம் இல்லை. சிலர் மேலதான் இறக்கம். ஏன்னா நிறைய பேரை நோவா நாட்களிலே தேவன் அழித்து போட்டார். குமாரன் அதுக்கு பிரியப்படல. பூமிக்கு மனுக்குலத்துல வந்து நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார். அதுபோல காயின் தம்பியை கொன்னுட்டான். காயின் மேல தேவன் ஒரு இரக்கம் வைத்தார்.
அதே போல எல்லார் மேலேயும் வந்து இறக்கம் வைக்கல. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிற்பாடு இங்க அகில உலக ஜனங்களுக்கும் தன்னை சிலுவையில அடித்தவங்க மேலே இறக்க வைத்தார். கை தட்டுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை இல்லாமல் உன்னால் ஒண்ணும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நீங்க ஆண்டவர் இல்லாம எதையுமே செய்யாதீங்க. இவருக்கு இவ்வளவு வல்லமை தேவன் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனை மகிமைப்படுத்திருக்கிறார். அதனாலதான் குமாரனை அதிகமா இந்த இடத்துல நாங்க பேசுகிறோம். சாதாரணமா இயேசுவை நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து செய்த தியாகம் ரொம்ப பெருசு. அதனாலதான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, ஏய் நான் இல்லாம போவாதப்பா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவர் இல்லாம வேலைக்கு போகாதீங்க, அவர் இல்லாம எதையும் செய்யாதீங்க, சமைக்காதீங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நல்லா நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா நல்லா பாருங்க, நினிவே ஜனங்கள் தேவனை அறியாத ஜனங்கள். நினிவே ஜனங்களுக்கு யோனாவை கொண்டு பிரசங்கித்து மனம் திரும்புறாங்க. ஆனா மனம் திரும்பாத எத்தனையோ பேரை தேவன் அழித்தார். இறக்கம் அவர் விரும்புகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து நாட்கள் அப்படி இருந்துச்சா? எல்லார் மேலே இறக்கம் இருந்துச்சு. என்ன சொன்னாரு? பிதா இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, இரக்கமுள்ளவர்களா இருங்க. பிதா உங்க தப்ப மன்னிக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, அவனவன் தப்புதை மன்னிங்கன்னு இயேசு சொன்னார். அதனாலதான் இந்த இவர் சொல்ற விஷயம் என்னன்னா, என்னை இல்லாமல் நீ ஒண்ணு செய்ய கூடாது, உன்னால செய்ய முடியாது. கை தட்டி தேவனை தோத்திரம் பண்றோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் ஒரு காரியத்தை செய்யறாரு. என்னன்னு பார்த்தா லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பெரிய ஒரு மீட்பை எந்த நேரத்துல கொடுக்கிறார். நம்ம நிறைய நேரம் வாசிப்போம். 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். நல்ல கவனிங்க, பிதாவாகிய தேவனுக்கு இதே மாதிரி நோவா காலத்துல கோபம் விட்டாங்க. அங்க ஆண்டவர் அவங்களை யாரையும் அழிக்காம விடல, 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. ஆனா இங்க குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இவரை சிலுவையில் அடிக்கும் போது இவருடைய சுவாபம் பாருங்க, எல்லாரையும் மன்னிக்கிற சுவாபம். இயேசு உங்க கூட இருந்தாதான் பிறரை மன்னிப்பீங்க. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்க கணவரை மன்னிக்காம இருக்கிறீங்களா? உங்க பையனை மன்னிக்காம இருக்கீங்களா? உங்க மருமகளை மன்னிக்காம இருக்கிறீங்களா? உங்க மாமியாரை மன்னிக்காம இருக்கீங்களா? ஹலோ லிசன், நீ அப்ப இயேசு உங்க கூட இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். அவர் சொல்ல, நான் வந்தா உனக்கு அந்த சுவாபம் வெளிப்பட்டுரும். இயேசு உங்க கூட வந்தா இந்த நல்ல சுவாபங்கள் உங்களுக்கு வெளிப்பட்டுரும். அதுதான் அவர் எழுதுகிறார், பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, வாசிக்கலாம். அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இயேசு பத்தி யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அவர் யாரு? பாவத்தை பார்க்க மாட்டாரு. குமாரன் யாரு? பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. வித்தியாசம் பாத்தீங்களா? ஏன் இவர் என்ன இல்லாமல் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, யோவான் சொல்லுகிறார், இதோ இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனை இவர் பாவத்தை பார்க்காத சுத்த, பாவத்தையே பார்க்காதவர் மனுஷனா வந்து குமாரனா இருந்து எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயா நான் சொல்றேன், நீங்க தயவு செய்து, இயேசு நமக்காக செஞ்சது 1-2 கிடையாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை இல்லாம நீ எதையுமே, என்னுடைய அனுமதி இல்லாம எங்கேயும் போகாத, என்னுடைய ஐடென்டிட்டி கார்டு இல்லாம, நான் இல்லாம நீ எதையும் செய்யாத. உனக்கு பிரச்சனை, போராட்டம், மனவேதனை தான், மன சஞ்சலம் தான், மன அவமானம் தான். இயேசு இல்லைன்னா நீ ஜெயமா வாழ முடியாது. அதைத்தான் ஆண்டவர் இன்று வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து பாருங்க அந்த குமாரனுடைய காரியம். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பாத்தீங்களா?
அதுக்கு தான் நான் சொல்றேன், குமாரன் இயேசு என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்ன? அவருடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். கை தட்டுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் ஐயா! இயேசுவின் நாமத்துல சொன்ன பிசாசு எவ்வளோ சாட்சிகள். இந்த சாட்சிகள் எல்லாம் நம்மளால உண்டானதா? இல்லைங்க. அதனாலதான் நான் கடைசி வரைக்கும் ஜெபம் பண்றேன். நம்ம ஊழியத்துல இந்த சாட்சியை காமிச்சு ஜனங்கள்ட்ட காமிக்கணும்னு விரும்பக்கூடாது. சாட்சி யாருக்கு சொல்றீங்க? கர்த்தருக்கு சொல்றீங்க. தேவன் செய்ததை சொல்றீங்க. அவருக்கே மகிமை. அவர் ஆவியா இருக்கிறார். எங்க ஊழியத்துல இப்படி நடந்துச்சுங்க, எங்க ஊழியத்துல இருந்துச்சு. நமக்கு அந்த விருப்பம் இல்லை. நீ சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். ஆமென். எவ்வளவு உயிரூட்டக்கூடிய சாட்சிகளை ஆண்டவர் இன்றைக்கு பேசினார். எவ்வளவு உயிரூட்டக்கூடிய சாட்சிகள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே. அப்போ எதனால நடக்குது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். அதனாலதான் இயேசு சொல்றாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும். அப்ப இன்னைக்கு நீங்க இனிமே எந்த இடத்துக்கு போனாலும் இயேசுவை கூட்டிட்டு போங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னொன்னு சொல்றேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. யாரை உயர்த்தி? இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி. இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுட்டா என்ன இல்லாமல். அப்ப இயேசுவுக்கு எவ்வளவு பெரிய கனம். இயேசுனாலே நம்ம வாழ்க்கை எவ்வளவு மேன்மை. அப்ப இயேசுவை சும்மா சாதாரணமா ஒரு 10ஓட 11 அவரு ஒரு தெய்வம் பார்க்காதீங்க. அவர் தான் தெய்வம். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, அழகா எழுதுகிறார்கள். வானோர், பூதலத்தோர், பூமியில் கீழனுடைய எல்லா முழங்காலும் இயேசுவுக்கு முன்பாக முடங்கும். அப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு போராட்டம்னா இயேசு இருந்தா எல்லாம் சரியாயிரும். நீங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க ஏன் வேதனைப்படணும்? நீங்க ஏன் அவமானப்படணும்? ஏன் மாம்சீகத்துல போகணும்? மனுஷன் பார்க்கிற பரமே பார்க்கணும். உங்க கூட தான் அவர் இருக்காரு. எப்படி இருக்காரு? நிழலா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், உதவி வரும் கண்மலை. இந்த பிரச்சனை சாலே ஆகலைங்க, இயேசு இல்ல. எங்க வீட்டுல பிரச்சனை தலைக்கு மேல போகுதுங்க, எனக்கு என் கணவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, இயேசு இல்ல. வியாதின்னு ஆஸ்பத்திரிக்கு போறேன், இயேசு இல்ல. அவர் இருந்தா இதெல்லாம் நடக்காது. அவர் இருந்தா இதெல்லாம் ஜெயமாய் மாற்றி தருவார். ஏன் இத்தனை பேருக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நமக்கு விசுவாசம் இல்லை. ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவோம் நன்றி விட்டுறோம் இல்லைங்க. நான் சொல்றேன், இந்த நாள்ல நீங்க அறிஞ்சுக்கிடுங்க, எல்லா நாமத்திற்கு மேலான அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம். கை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம்.
சொல்லுங்க, இப்ப அவர் சொன்னது உண்மையா பொய்யா? உண்மை. என்னை எல்லாமல் ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு இவ்வளவு காரியம், இன்னும் ஏராளமான காரியம் இருக்குது. அவரை குறித்து வேதத்தில் அவ்வளவு அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளவு காரியங்களை பெற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம எதையுமே செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இயேசு இல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன். அப்போ எப்பவுமே உங்க வாழ்க்கையில இயேசு அதிகமாய் உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். நீங்க இயேசுவை மகிமைப்படுத்தினா பிதா சந்தோஷப்படுவார். பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுவார். அப்போ நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க அவர் எவ்வளவோ மேன்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். சரி, இப்போ கர்த்தர் இயேசு இல்லாம, இயேசு நம்ம வாழ்க்கையில இருந்தா, இயேசு நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா என்ன? ரட்சிப்பு இல்லை, பாதுகாப்பு கிடையாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இயேசுவ வாழ்க்கையில் இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை. பாருங்க, லூக்கா சுவிசேஷத்துல 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. எல்லாம் தெரிந்த ஒரு சப்ஜெக்ட். சகையுவே 19ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன். இவனுக்கு ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, சமுதாயத்துல மதிப்பு இருக்குது. ஆனா அவனுக்கு பாதுகாப்பு இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது இவன் காட்டத்தி மரத்துல ஏறி ஆண்டவரை பார்க்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். அவன் நம்மளை பார்க்கிறான் தெரிஞ்சு ஆண்டவர் அவனை கீழே இறங்கி வர சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இறங்கி வந்து என்ன சொல்றாரு? 6ஆம் வசனத்தை வாசிங்க, 5 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 19:5 வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இவனுக்கு ஏராளமான ஐஸ்வர்யம் இருந்தது, ஆனா சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மன நிறைவு இல்லை. அதனாலதான் அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் என்ன எல்லாம் இத்தனை % நான் கொடுத்துறேன். வேதத்துல ரொம்ப அருமையா இங்கிலீஷ்ல ரொம்ப லார்ட், லுக் லார்ட், அந்த படிச்சு பார்த்த அந்த வசனத்தை, அந்த இங்கிலீஷ் வேர்டு அப்படியே நம்மளை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை. என் அன்பு தேவஜனமே, அவனுக்குள்ள அந்த ரட்சிப்பு இல்லாததுனால இயேசு அங்க வந்து பார்த்த உடனே அவன் ரட்சிக்கப்படுகிறான். இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொன்ன உடனே இனி தவறான பொருட்கள், தவறான சம்பாத்தியங்கள், தவறான காரியங்கள் என் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, எனக்கு இயேசு போதும் என்று எல்லாவற்றையும் கொடுக்க முற்படுகிறான். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள போனா எவ்வளவு மாற்றம் பாருங்க ஐயா. இயேசு இல்லாம ரட்சிப்பு இல்ல, இயேசு இல்லாம பாதுகாப்பு இல்ல, இயேசு இல்லாம இந்த உலகத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நாம ஒரு கிறிஸ்தவங்களா வாழ்ந்தா அந்த இயேசுவை நம்ம உணர முடியாது. லிசன், நீ ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்தா வாழ முடியாது, நீ கிறிஸ்துவுக்குள்ள வாழ வேண்டும். அவருடைய ஒவ்வொரு காரியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு எங்க இருக்கு? இயேசுவின் நாமத்தின் மேல் இருக்கிறது.
இயேசு உன் கூட வரும்போது ரட்சிப்பு இருக்கிறது. அதனால நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவர் இல்லாம ரட்சிப்பு இல்லை, இயேசு இல்லாம ரட்சிப்பு இல்லை. சகோதரனே, அவன் பெரிய ஐஸ்வர்யவான், அவனுக்கு பெரிய ஐஸ்வர்யம் இருக்குது, அவன் வரி வசூலிக்கிறவன், பணக்காரன், ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுது. ஆனா அவன் ஆண்டவர் வீட்டுக்கு வராருன்னு சொன்ன உடனே, இந்த ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டா இந்த பணம் சொத்துல எனக்கு பெரிய விஷயம் இல்லை என்று சொல்லி அவன் அன்றைக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது இயேசு இல்லைன்னா என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. ரெண்டாவது பாருங்க, இயேசு இல்லை என்றால் என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை. என்ன இல்லை? ஆமா, நான் சொன்னேன், ஆண்டவரோட சரியாவே நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஜெபத்துல வந்துட்டு ஐயா எனக்கு அது இல்லை, ஐயா எனக்கு இது இல்லை அப்படி சொல்ல மாட்டீங்க. நீங்க எதுக்கு வருவீங்க? பிரசன்னத்தை அனுபவிக்க வருவீங்க. ஆண்டவர் உங்க கூட இருந்தா இன்னும் என்ன கர்த்தர் நிரப்பணும், இன்னும் என்ன கர்த்தர் நிரப்பணும், அந்நிய பாஷை வர வேணும், இன்னும் நான் தேவனோடு இடைபடணும், இன்னும் தேவனோடு வாழணும், மணிக்கணக்கா ஜெபிக்கணும், ஆண்டவரே ஆண்டவரேன்னு இருப்பீங்க. அதுக்கு தான் வருவீங்க. ஐயோ வலிக்கு ஐயா, ஐயோ அங்க வலிக்கு இங்க வலிக்கு என்ன பண்ண மாட்டீங்க. இயேசு இல்லைன்னா சமாதானம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. சமாதானம் எத்தனை பேருக்கு வேணும்? ஆமென். உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் சமாதான காரணர். பைபிள் சொல்லுது, ஏசாயா 9:6 அவர் சமாதான பிரபு. அப்போ அவர்கிட்ட இந்த சமாதானம் இதுதான் நம்ம கிட்ட வராதா? அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன இல்லாமல் உங்களால். நான் சொல்றேன், சமாதானத்தின் தேவனே நம்ம கூட இருக்காருங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க தெரியல. நான் உண்மையிலே சொல்றேன், இந்த வசனம் வாசிச்ச பிற்பாடு நம்ம ஏன் சமாதானத்துக்கு அங்கங்க போனோம்? நம்ம சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். 26ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. என்ன சொல்றாரு? சமாதானம். நான் சொல்றேன், முதல்ல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்லுங்க? சமாதானம். அல்லேலூயா. அதை சொல்லுங்க ஐயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் சொல்லுங்க. ஏன்? சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, ஆமா, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில ஆமா, அங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப இயேசு இருந்தா என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. இயேசு முதல்ல உங்க கூட இருந்தா என்ன இருக்கும்? ரட்சிப்பு இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். இயேசு உங்க கூட ரெண்டாவது இருந்தா சமாதானம் இருக்கும். உங்க வீட்டுல சமாதானம் இருக்கா? அப்படின்னா உங்க கூட இயேசு இருக்கார் அர்த்தம். ஏன்னு சொன்னா யோவான் 14:27 சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்றார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, லூக்கா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது சமாதானம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நான் யாருடைய கார்ல ஏறினாலும், யாருடைய பைக்ல ஏறினாலும்,
யார் வீட்டுக்குள்ள போனாலும் நான் சொல்ற ஒரு வார்த்தை, நானும் என்னுடைய மனைவியும், இந்த வீட்டுக்கு சமாதானம். அப்போ யோசிச்சு பாருங்க, தேவனுடைய மனிதர்கள் வந்து உங்களுக்கு சமாதானம் சமாதானம் சொன்னா அந்த வீடு சமாதானமா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். கை தட்டி தேவனை தோஸ்தரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு தான் எதையா ஒண்ணு சொல்லி ஊழியக்காரனை வரவிடாம பண்ணிடுவான். போன மாசமே வைக்க நினைச்சேன் பிரதர், 2 மாசம் வைக்க முடியாம போச்சு. ஏன்? உங்க வீட்டுல சமாதான வாசல் திறக்க போகிறது. ஏன்னு சொன்னா நம்ம ஆண்டவர் சமாதான காரணர். ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, யோவான் 16:33 என்னிடத்தில் சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் பொருட்டு. அவர்கிட்ட சமாதானம் இருக்கு. இயேசு கிறிஸ்து சமாதான காரணர். ஏசாயா 53:5 வாசிங்கன்னா அதுல சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்ப இயேசு சொல்ல காரணம் என்ன? என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது சொல்ல காரணம் என்னன்னா, அவர் மனசு நிறைய சமாதானம் இருந்தது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை விட யாருங்க தியாகம் பண்ண முடியும்? ஏங்க, நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற பணம், நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற பதவி, நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற சொத்துகள், நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற இந்த உலக பிரகாரமான காரியம் அழிஞ்சிருயா. இது அழியாத அலங்கரிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு மனுஷனுக்கு இருந்தா எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு சந்தோஷம். சிஸ்டர் சொன்னாங்கல்ல, ஐயோ இந்த அபிஷேகம் என்னை நிரப்பும் போது எனக்கு இருக்கிற ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. ஏராளமான பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, அதையும் தாண்டி அதை அனுபவிக்கிறார்கள் என்றால் நம் ஆண்டவர் சமாதானம். அப்ப இயேசு இல்லாம இருந்தா சமாதானம் இல்லை. சரியா? 3வது, இயேசு இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யம் இல்லை உங்களுக்கு. என்ன இல்லாமல் நீங்கள் ஒன்றும். இயேசு கிறிஸ்துவனை சரியா வழிபடலன்னா உனக்கு மரிச்ச பிற்பாடு வாழ்க்கை இல்லை. ஒருவேளை மரணத்துக்கு முன்பாக இயேசு வருவார் என்று சொன்னால், ஐயோ நான் இதை பண்ணினேன், ஐயோ நான் தீர்க்க தரிசனம் உரைச்சேன், ஐயோ நான் அந்நிய பாஷை பேசினேன், ஐயோ நான் பிசாசுகளை துரத்தினேன் என்று சொன்னால் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. அப்போ இந்த நித்திய ஜீவன் டிக்கெட்டை யார்கிட்ட தான் இருக்கு? இயேசு கிட்ட தான் இருக்கு. ஆமென். ஒருவேளை நீங்க இதை ஒரு சரி இதெல்லாம் கேட்ட சத்தியமாக தான் இருக்கலாம். நான் சொல்றேன், இதை ரொம்ப நீ கவனமா கவனிங்க. நீங்க உங்க மனைவியை பிரியப்படுத்துறது, கணவனை பிரியப்படுத்துறது, அண்ணனை பிரியப்படுத்துறது, அக்காவை பிரியப்படுத்துறதுலாம் முக்கியமே கிடையாது. மெயினா பிரியப்படுத்த வேண்டியதே இவர்தான். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில அழியாமலும். ஆமா, வசனம் சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க வாசிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொண்டிரு. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. நித்திய ஜீவனுக்கு போகணும். இயேசு வரப்போகிறார். நித்திய அழிவில்லாத வாழ்க்கை. எவ்வளவு பிரேயர் அட்டெண்ட் பண்றேன், என்னமோ செய்யறேன், இயேசு பத்தி சரியா என்னால அறிஞ்சிக்க முடியலன்னு உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவரால் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும். நித்திய ஜீவன், அழிவில்லாத வாழ்வு உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எங்க எழுதப்பட்டிருக்கோ இல்லையா, உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்குதா? யோசிச்சு பாருங்கய்யா. நம்ம அதான் நம்ம 10ஓட 11 நம்ம நினைக்கிறோம். காலம் செல்லாது, இனி நேரம் செல்லாது. நீங்க நம்ம கட்டின ஆலயத்தை பார்க்க ஆண்டவர் இனி வரமாட்டார். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்க ஆண்டவர் வரமாட்டார். நம்ம போட்டிருக்கிற சொத்துகளையும் ஆஸ்திகளையும் இயேசு பார்க்க வரமாட்டார். நியாயாதிபதியாய் வருவார். அல்லேலூயா. இனியும் நம்ம உலகத்துக்கு ஏத்த மாதிரி பாருங்க. வசனம் சொல்லுது, தீட்டுள்ளதும் அருவருப்பும். ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும்.
ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்குன்னா என்ன பண்ணணும்? வசனத்தை நல்லா படிக்கணும், இயேசுவுக்கு பிரியமா வாழணும். ஏன்னா இயேசு இல்லாம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. ஆமென். அழிவில்லாத வாழ்க்கை போக முடியாது. அது மாத்திரம் இல்ல, 12ஆம் வசனம் 22:12 22:12 தானே? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. 11ஆம் வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஐயா, நான் ஒண்ணு சொல்றேன், தாம்பரத்துல எத்தனையோ சபைகள் இருக்கிறது, எத்தனையோ கூடாரங்கள் இருக்கிறது, எல்லா இடத்துலயும் ஜெபம் நடக்குது. நான் அங்கெல்லாம் அட்டன் பண்றேன்னா ஓகே, ஜெபமே நடக்கல, ஒரு கூட்டம் நடக்குது. நீங்க இதையும் அசட்டை பண்ணி நான் நைட்டெல்லாம் டயர்டா வந்தேன்னு சொன்னா தேவன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிடுவோம். உங்களுக்கு கர்த்தருடைய வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் சொல்லிட்டு தான் கீழே வருகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாய்களும், நல்லா கவனிங்க, எனக்கு நாய் பிடிக்கும், நாயா தான் பிடிக்கும். அல்லேலூயா. சிலர் அதை குழந்தையாவே பாக்குறீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நாய் நம்ம வீட்டு பாதுகாவலுக்கு வேணும். பாம்பு வந்தா சொல்றதுக்கு, பல்லி வந்தா சொல்றதுக்கு வாசல்ல தேவை. ஆனா இன்னைக்கு அதை சிலர் என்ன பண்றாங்க, குழந்தையோட அதிகமா நேசிக்கிறீங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நான் சொல்லல, நீங்க ஏன்ட்ட கேட்க கூடாது. நாய்களும், ஒரு நாய்க்கு அன்னைக்கு ஒரு நாய் ரோல்ஸ் வாங்காதுன்னா 1.5 கோடி ரூபாய் கார்ல போகுது. விலை மதிக்க முடியாத மனுஷன் நடந்து போறான். பென்ஸ் கார்லயும் இனோவா கார்லயும் தான் நாய் போகுதுங்க. நம்ம ஆளு குழந்தை குட்டியோட கூட்டிட்டு பைக்ல போக முடியாம தொங்கிட்டு போறான், பொட்டாட்டி கீழே விழுந்துருவா போல. பக்கத்துல கைப்பிடிச்சு, நாயா பாருங்க, அது நாய் தான். ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, நான் சொல்லி ஆகணும். ஐயா வந்து இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் வீட்டில் நாய் வளர்க்குறீங்க. நான் வளர்க்க மாட்டேன். என் பிள்ளை கூட கேட்டா, நாய்க்கு பதிலாக தான் நம்மளை ஆண்டு வளர்க்காரு. ஆமென். அதனால தயவுசெய்து சொல்றேன், அதான் பாருங்க, அது மேல ரொம்ப அன்பு வைக்காதீங்க, இயேசு மேல அன்பு வைங்க. நாய் இல்லாமல் ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, இயேசு இல்லாம செய்யக்கூடாது. அல்லேலூயா. நாய் பேர் கூட தெரியுது, நம்ம குடும்ப வீட்டுக்கு யார் பேரும் தெரியும். சில ஆட்களுக்கு என்னென்ன நாய் இருக்குன்னு கேளுங்க, எல்லா பேரையும் அழகா சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல சொந்தக்கார பேர் கேளுங்க, தெரியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, எங்க பாரு, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும். யார் கூட சேர்க்கிறார் பத்தியில நாய? நான் தப்பா சொல்லலையே, கரெக்ட் தானே? பைபிள் உள்ள நாளைக்கு யாருன்னா கேள்வி கேட்டா நான் உங்களை தான் சொல்லுவேன். ஏன்னா பைபிள் இருக்கு. சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். எங்க இருப்பீங்க? நான் சொல்லலைங்க. ஒண்ணு விளங்க, பாதுகாப்புக்கு ஒண்ணு விளங்க. யாருன்னா வந்தா கொலைக்கிறதுக்கு, காமிக்கிறதுக்கு, அது காமிச்சு கொடுக்கும். அதுக்கு சோறு போடுங்க, அதுக்கு வெள்ளித்தட்டுல சோறு போடாதீங்க. பைபிள் சொல்லுது, நாய்கள் சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் வரும்போது அப்படி சொல்ல முடியும். கரெக்டா? ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அருவருக்கிற ஒரு மிருகம்ல ஒரு மிருகம் நாய். தப்பே இல்லை, பைபிள் சொல்லுது, கடைப்பிடிக்கணும். தேவ பிள்ளைகள் அது மேல சரி. நாங்க மனுஷங்களை விட்டுருங்களேன், ஊழியக்காரங்க ஸ்டேஜ் மேல உட்கார்ந்து தடவுறான். எதை? இடரல் வரும். யார் நிமித்த இடரல் வருது அவனுக்கு? அப்ப அவனுக்கு ஐயோ தானே. எங்க குடுகுடுன்னு பிள்ளை மாதிரி எங்க வருது?
மேலே வருது, ஸ்டேஜில் உட்காந்து தடை விடுறார். பைபிள் என்ன சொல்ல? அப்போ பைபிள் படிச்சாரா படிக்கலையா? யாரோ நாயை ரொம்ப நேசிக்கிறீங்க, அதான் முன்னு உட்காந்துருக்குறீங்க. ஐ டோன்ட் கேர். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த மாதிரி ஆளுங்க பரலோகமே போக முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எங்க இருப்ப? புறம்பே, வெளியே. மனுஷனை வைக்க வேண்டிய இடத்துல, மனுஷன் மேல அன்பு வைக்க வேண்டிய இடத்துல நாம ஒரு 5 அறிவு தேவனால் படைக்கப்பட்ட 5 அறிவு மிருகத்தின் மேல வைக்கிறோம். அது நன்றி உள்ளதுதான். சோறு போடுங்க, மட்டன் குழம்பு போடுங்க, நல்ல வளங்க, அங்கே வைங்க, அது அங்கேயே வைங்க. நம்ம பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, ஏன் நாய் சொல்றாரு? அப்புறம் சொல்ற, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏன்? தான் கக்கினதை, அதான் சுவாபம். நீங்களும் ஒரு சுவாபத்தை விட்டுருப்பீங்க. உங்க நாயோட பழகினீங்கன்னா உங்களுக்கு அந்த சுவாபம் திரும்பி வரும். கரெக்டா? தான் கக்கினதை கக்கி பார்க்கும், சோறு வரல, சரி இதையே சாப்பிடும். இப்ப நம்ம நாயெல்லாம் மாட்டு சாணியெல்லாம் சாப்பிடுது. மனுஷன் இது இல்லாததுனால அது நம்ம நல்ல வேளை லெட்டின்ல போயிருது. தேவ பிள்ளையே, பைபிளுக்கு விரோதமா இருக்காதீங்க. உங்க வீட்டில் ஆசீர்வாதம் இருக்காது. எங்க அக்கா ரொம்ப பாசம் உள்ள அக்கா, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஒரு முறை போயிருக்கும் போது 2 நாய் வளர்த்தாங்க. அதை நாயின்னு சொன்னா என்னை வீட்டை விட்டு தள்ளி விட்டுருவாங்க. அவ்வளோ பாசம். நான் வீட்டுக்கு போனா அதுகிட்ட சொல்றாங்க, என் தம்பி வந்திருக்கான்னு. என்னை கூட்டிட்டு போகுது. எங்க? சோபால உட்கார்றதுக்கு கூட்டிட்டு போய் உட்காந்து என் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. என்னால் பேசவும் முடியல. நமக்கு பயமா இருக்குல்ல. அது ஒன்றும் பண்ணாதரா, அதான் சொல்லியிருக்கேன் நீ என் தம்பின்னு. சரின்னு நல்லா வளர்த்தாங்க. அக்கா எங்க ஊருக்கு போனாலும் சாப்பிடாது. அக்கா வந்து ஊட்டி விடணும். அப்போ சொல்றாங்க, இதனால என்னால் எங்கேயும் போக முடியலடான்னாங்க. அக்காவுக்கு 2 பிள்ளைங்க. ஒரு நாள் 4:30 மணிக்கு ஃபோன் வருது. எனக்கு மறந்து போச்சு அது சொன்ன பேரு. தம்பி அவன் செத்துட்டான்டா அப்படின்ட்டு. யாரு செத்தான்னு தெரியலையே, எப்படி நான் ஆக்டிங் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எஸ் எக்கா அழாதுக்கான அழுக எங்க அக்கா. அவங்க கூட அந்த யூடியூப்பை பார்ப்பாங்க, பார்க்கட்டும், உண்மை தானே. 5:30 மணி வரைக்கும் அழுதாங்க. 5 மணிக்கு ஆரம்பிச்ச அழுக. அழுது முடிச்சுட்டு, உன்னெல்லாம் அவன் எவ்வளோ கவனிச்சான்னாங்க. இன்னும் கவனிச்சது யாரு? ஏக்கா பிரதீப். எங்கள் அக்காவுக்கு பிரதீப், பிரவீன் 2 பேர் பிள்ளைங்க. பிரதீப், பிரவீன் எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு 2 பேர். 2 பேருக்கு மேரேஜ் ஆச்சு. அக்கா பிரதீப் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான்டா. பிரவீன் நல்லா இருக்கான். அப்புறம் எந்த பிள்ளை இறந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே. 6:30க்கு சொல்றாவ ஜிம்மி இறந்து போச்சுட்டு. என் ஜப நேரம் எல்லாம் வேஸ்டா போச்சு. இன்னொரு நாள் சொன்னேன், இனிமே அதை என்ன பண்ணாதீங்க, வளர்க்காதீங்க. அவ்வளோதான். 2 ஜோடியாக வளர்த்தாங்க, 1 பிரிச்சாச்சு. இப்போ நான் சத்தம் போட்டதுனால 1 தான் இருக்கு. அன்பை பூரா வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம எங்கேயோ வச்சுக்கிட்டு அப்புறம் இயேசு எப்படியா கிரியை செய்வார்? அதில் ஒரு பெருமை. நாங்கள் இத்தனை லட்சத்துக்கு வச்சுருக்கோம், இத்தனை 1000. பைபிள் சொல்லுது அது சாபோன்னு. ஆமே, நீங்கள் வெளியில் போக முடியாது. அப்போ இயேசு இல்லாமல் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. இந்த மாதிரி சுவாபெல்லாம் அறவே வெறுத்துருங்க. அதனால தான் எனக்கெல்லாம் ஆண்டவர் பிடிக்காததை பார்த்தா கோபம் வரும். ஏன்னா தேவன் எனக்குள்ள இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் நான் ரோட்டில் வண்டியில் போனால் என் டயரை துரத்தும். வா முன்னாடி வானுவேன். முன்னாடி வந்து விழுந்து கடை உன் கதை டயரோட முடிய போகுது. அதுக்கு எரிச்சல். இந்த பிசாசு இவன் என்னைய துரத்துறானே, அதுக்குள்ள பிசாசு இருக்கும். அது ரோட்டில் துரத்தும். நம்ம பாட்டுக்கு தான் போவோம், அது துரத்தும் நம்மளை. அதனால எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பைபிள் சொல்லுது, இயேசு நான் வேத புஸ்தகத்தை பிரசங்கிக்கிறேன், நான் என் சொந்த கதையை பேசல. பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளணும்னா வசனத்தின்படி வாழ ஜெபிக்கும்படி எல்லாம்